விஜயனோட டிவோர்ஸ் கேஸ் வந்து ஏப்ரல் 20ஆம் தேதி வந்து கோர்ட்டுக்கு வர மாதிரி வந்து போட்டிருக்கு. அது மாதிரி வந்து சங்கீதா மேடம் அவங்க வந்து இந்த மாதிரி வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. இது வந்து பர்சனல் தான், சரிங்களா? யாருமே வந்து அரசியலுக்குள்ளே கொண்டு வராதீங்க, சரிங்களா? அது மாதிரி விஜய் ஃபேன்ஸ்லாம் வந்து நாங்கள் இருக்கோம், கூட இருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இதை கூட வந்து டிஎம்கேயோட கைக்கூலின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் விஜய் ஃபேன்ஸ் இது எப்படி முட்டு கொடுப்பாங்கன்னு பார்த்தேன். சங்கீதாக்கா கூட வந்து 200 ரூபா வாங்கிட்டாங்க, டிஎம்கேயோட கைக்கூலி. ஏதோ ஒரு டிஎம்கேயோட டெத் ஃபங்க்ஷன்ல போய் கலந்துக்கிட்ட மாதிரி பழைய ஃபோட்டோவை எடுத்து வச்சுக்கிட்டு பாருங்க, இவங்க வந்து டிஎம்கேயோட கைக்கூலி தான் சங்கீதா மேடம், இந்த மாதிரிலாம் வந்து போட்டுட்டு இருக்காங்க, எல்லாம் முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. விஜயனுக்கு சங்கீதாக்கா பிடிக்கல, சரிங்களா? டிவோர்ஸ் அவங்க அப்ளை பண்றாங்கன்னா அப்ளை பண்ணட்டும். விஜயனும் போய் டிவோர்ஸ் வந்து கொடுத்துட்டு விஜயனுக்கு எந்த லைஃப் பிடிக்குதோ அந்த லைஃப்பை போய் தேர்ந்தெடுத்துக்கிட்டோம். அது வந்து விஜயனோட உரிமை, சரிங்களா? இது அவனோட பர்சனல். விஜயனுக்கு யாரு கூட வாழ்ந்தா ஹாப்பியா இருக்குமோ அவங்க கூட போய் வாழட்டும். நம்ம போய் சங்கீதா அக்கா கூட தான் வாழணும், இல்ல திரிஷா கூட போய் நீங்க வாழக்கூடாது இப்பெல்லாம் சொல்ல நமக்கு எந்த ரைட்ஸுமே இல்லை. இது அவங்களோட பர்சனல். யாருமே அவங்க பர்சனலை பத்தி எதுவும் பேசாதீங்க, அது அவங்களோட இஷ்டம். அவங்க அந்த அக்கா கூட வாழ்றாங்க, இல்லாட்டி வந்து பிடிச்ச நடிகையை வந்து கல்யாணம் பண்ணி வாழ்றாங்க. இதை வந்து அரசியலுக்குள்ள யாருமே வந்து கொண்டு வராதீங்க.